நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? தலைவர், முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதால தலைவர்னு கூப்பிடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்பு எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? தலைவர், முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை, பெயர் கூட சொல்றதில்லை. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்ணுறது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. கல்வி, குறிப்பாக பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறீங்க, நிறைய திட்டங்களையும் அறிவிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்தில் என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து கல்விக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடணும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. இந்த திட்டங்களால் முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அதே போல் நான் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன். கல்விக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? முரண்கள் இருக்கா? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடாக நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான். 2019 ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை. டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடின்னு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது தான். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கும்.
அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ளக்கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசிச்சு பார்க்கணும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கைது செய்கிறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம். பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினச்சி பார்க்கணும். சோஷியல் மீடியாலாம் பார்ப்பீங்களா? ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். யாராவது கோரிக்கை வச்சுருந்தா, அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன். பொதுவாக சோஷியல் மீடியாக்களில் நிறைய உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மாதிரிய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெளி மாவட்ட பயணங்களுக்கு போறப்போ கிடைக்கிற அனுபவங்களை பத்தி சொல்ல முடியுமா? அரசு நிகழ்ச்சிகளையும் கழக நிகழ்ச்சிகள் மட்டும் கலந்துக்கிட்டோமான்னு இந்த பயணங்கள் இல்லை. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்தித்து பேசுகிறேன். என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட உரிமையோடு பேசுகிறாங்க. மக்களுக்கான கவர்மெண்ட்டாக உங்கள் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க. கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலைன்னா ஏன் அதை செய்ய முடியலன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகளையும் தேவைகளையும் செஞ்சு கொடுக்குறோம். மொத்தத்தில் இந்த வெளி மாவட்ட பயணங்கள் எனக்கு மன நிறைவாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா புது எனர்ஜியை தருது. மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிவிச்சிருக்காங்களே, மிகவும் காலதாமதமான முடிவு இது. அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரா ரிசைன் பண்ணல, வேறு வழி இல்லாமல் பதவி விலகி இருக்கிறார். 2 ஆண்டு காலமாக மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது. 220 பேருக்கு மேலே மக்கள் பலியாகியிருக்காங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்காம ஒன்றிய பாஜக அரசு பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க. நடந்த வன்முறையோட பின்னணியில் மாநில முதலமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இப்போ அவர் பேசின ஆடியோ வெளியாகி இருக்கு. அதை பற்றி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கூட்டணி கட்சியும் பாஜக எம்எல்ஏக்களுமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியிருக்காங்க. பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும். மக்களை காக்கிற, மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.